ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இன்னைக்கு ஒரு புது மாங்கோவா பார்க்க போறோங்க. இந்த மாங்கோவா எதை பத்தின கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபுட்பால். ஆமாங்க, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கதை தான். இந்த மாங்கோட கதை செம்ம ஃபன்னா, சூப்பர் காமெடியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டே இருக்குங்க. என்ன ப்ரோ இந்த மாங்கோக்கு ஓவரா பில்டப் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா இந்த மாங்கோட பேரு பில்டப். ஓங்கி ரெண்டு அப்பப்பே அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. சரி வாங்க நாம இந்த பில்டப் மாங்கோட கதையை பார்க்கலாமா? இந்த பில்டப் எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல அந்த பிரிட்ஜ் கம்பியில ஒருத்தன் தொங்கிட்டு நின்றுட்டு இருக்கான் பாத்தீங்களா? அவன் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட பேரு கேங் மாரு. நம்ம இதுக்கப்புறம் அவனை மாரு மாருனே கூப்பிடலாம். கட் பண்ணா நம்ம ஹீரோ மாருவோட பிளாஷ்பேக்கு. அப்ப நம்ம ஹீரோ 5வது படிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு 12 வயசு இருக்கும். அவன் சோஃபால படுத்து டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவில பார்த்தா வேர்ல்டு கப் ஃபுட்பால் போயிட்டு இருக்குது. அது ரீகேப் வேற போயிட்டு இருக்குது. திரும்ப பார்த்துட்டு இருக்காங்க. யாரு? அவனோட அப்பா தான். அதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாயிரும். நம்ம ஹீரோ மாரு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் அனிமி பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க அப்பா ஃபுட்பாலை பார்த்துட்டு இருக்காரா? யோ நைனா, உன் மண்டையில இருக்க கொஞ்ச நஞ்ச முடியும் கொட்டி நீ மொத்தமா மொட்டையாக்க போறியா? இது என்னோட சாபையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அப்பாக்கு சாப விட அவங்க அப்பா ஜாலியா ஃபுட்பால் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ மாறு அதை பார்த்துட்டு ஃபுட்பால் சின்ன பசங்க விளையாட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு போனா. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபுட்பாலை பார்த்து பார்த்து அவனுக்கு ஃபுட்பால் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்படி வாயில ஜொல்லு வடியது கூட கண்டுக்காம பார்த்துட்டு இருப்பான். பின்னாடி அவங்க அப்பா, மவனே மாறு என்னடா பண்ணிட்டு இருக்க, கண்ணு வலி வந்துடும் போது பின்னாடி வந்து உட்காந்து பாடுறா அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்க. அது கூட கேட்காம அப்படியே பார்த்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ மாறுவே ஸ்கூல்ல எல்லாருமே கலாய்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கோலையா இருப்பானா, அதனால அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவன் தனியாவே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஆனால் நான் ஃபுட்பாலை பார்க்கும்போது தான் நான் கவலையே இல்லாமல் இருக்கிறேன். அது என் கவலையை மறக்குது. அங்கே விளையாடும் போது யாரை பற்றியுமே பயப்பட மாட்டுறாங்க. எனக்கு பால் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக விளையாடுறாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் முதலியாக என்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாறு வீட்டிலேருந்து ஃபுட்பாலுக்கு விளையாட ஷூவெல்லாம் மாட்டிட்டு கிளம்ப. அவங்க அப்பாவோ, டே மௌனே எங்கடா போற அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ மாறு, அப்பா நான் ஃபுட்பால் விளையாட போதப்பா அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அவங்க அப்பா, மௌனே என்ன விளையாட போறேன்னு சொன்ன, ஃபுட்பாலா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க. நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமா ஃபுட்பால் விளையாட போய்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், நான் ஃபுட்பால் விளையாட போறேன். ஃபுட்பால்ல கோல் அடிச்சு நான் கோச்சை கட்டி பிடிச்சி பாராட்ட வாங்க போறேன். ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம சந்தோஷமா போய் கிரவுண்ட்ல போய் நின்றுட்டு மூச்சு வாங்கிட்டு இருந்தா, முன்னாடி 2 பசங்க ராக் பேப்பர் சிசர் போட்டுட்டு இருப்பானுங்க. அதுல பேண்டேஜ் போட்டிருக்கான் பாருங்க மூஞ்சில. அவன், ஏலே ராக் பேப்பர் சிசர் போடுமாலே, ராக்கு பேப்பர் சிசர்லே அப்படி சொல்லிட்டு அவன் லேட்டா போட்டு ஜெயிச்சிருவான். அதுக்கு அந்த பையனும், டேய் நீ ஏன்டா லேட்டா போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த மூஞ்சில பேண்டேஜ் போட்டவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, எல்லே நீ அந்த கேங்க் மாதிரி தானே, உனக்கு என்ன ஃபுட்பால் விளையாடணுமா அப்படின்னு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், ஆமா ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அந்த மூஞ்சில பேண்டேஜ் போட்டிருக்கேன், எல்லே